புத்தாண்டையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தார்கள். சென்னையில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் வழிபாடு நடத்த பக்தர்கள் குவிந்தனர். மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. செம கூட்டம். இன்னைக்கு தங்க நாணயம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் க்ரௌடையும் நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. நியூ இயர் எதுவும் ஃபர்ஸ்ட் டே கோயில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு சூப்பராக இருக்குது. இதேபோல் திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் பக்தர்கள் திருப்பாவை பாடி வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடியில் சீனிவாச பெருமாள் கோயிலில் சிறப்பு மலர் அலங்காரத்துடன் 18 வகையான அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோயிலுக்கு வந்தவர்களுக்கு 5 வகையான பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோயிலில் புது வருட பிறப்பை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டது. அப்போது மூலவர் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள முருகன் கோயிலில் பல மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே புத்தாண்டை ஒட்டி உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணியில் பொதுமக்கள் திரண்டனர். பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.